மனதில் வைக்க வேண்டிய 3 விஷயங்கள். பணமா பாசமானு கேட்டால் எல்லாரும் பாசம்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த பாசத்தோட அளவை நிர்ணயம் செய்வதே இங்கே பணம் தான். அதாவது கலிகாலம்னு சொல்லுவாங்கள்ல. அதாவது ஒரு காலத்தில் கூட்டு குடும்பமாக இருந்தாங்க. அண்ணன் தம்பிகள் எல்லாம் அண்ணன் நின்னாருன்னா தம்பி உட்கார்ந்துருக்க மாட்டார். பாசங்கிறது ஒருத்தருக்கொருத்தர் எதிர்பார்க்காம இருந்துச்சு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பணம் யாருக்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட தான் பாசம் அதிகமாக வருது. அது பாசம் இல்லைங்க, அது உண்மையான வேஷம். அதனால் பணத்து பின்னாடி ஓடாமல் உண்மையான அன்பு பண்ணி ஓடினீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியும். 2வதாக, பணம் சம்பாதிக்க நல்லவன் கெட்டவன் எல்லாராலையும் முடியும். மனுஷங்களை சம்பாதிக்க நல்ல மனசுள்ள மனுஷனால் மட்டும்தான் முடியும். பணங்கிறது வெறும் நோட்டு கிடையாது. அதை வச்சு என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஆனால் அன்பை மட்டும் அதை வச்சு விலைக்கு வாங்க முடியாது. பணம் இருக்கிறதுக்காக அன்பு காட்டுற எல்லாரும் அந்த பணம் உங்ககிட்டேருந்து போனோன்னே உங்களை விட்டு விலகிடுவாங்க. அதனால் எல்லாருமே, அதாவது திருடனும் பணம் சம்பாதிப்பான், கொள்ளடிக்கிறவனும் பணம் சம்பாதிப்பான், உழைச்சி சம்பாதிக்கிறவனும் பணம் சம்பாதிப்பான், மாதம் சம்பளம் வாங்குறவனும் பணம் சம்பாதிப்பான். ஆனால் அந்த பணத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க, அதை எப்படி மனுஷங்களுடைய மனசில் உங்களை நல்லவங்களாக காமிக்கிறீங்களோ அதுதான் உங்களை வாழ்க்கையை உயர்த்தி நிற்கும். அதனால் நல்ல மனுஷன் உள்ள நிறைய மனுஷங்களை உங்களுக்காக நீங்கள் சம்பாரித்து வச்சுக்கொள்ளுங்க. அதுதான் உங்களுடைய சொத்து. 3வதாக, தேவை முடிந்தவுடன் விலகும் நண்பர்கள், சொத்து இருந்தால் உறவாடும் சொந்தங்கள், பணம் இருந்தால் பாசம் காட்டும் பந்தங்கள், இவர்களுடன் இருப்பதை விட அனாதையாக வாழ்வது மேல். வாழ்க்கையில் இப்போது இன்றைய காலகட்டத்தில் நம்மளோட ஒரு நல்ல நண்பர்னு நினைப்போம். நம்மக்கிட்ட அரை மணி நேரம் பேசுவாங்க, முடிச்சுட்டு உங்கள் டிரைவர் இன்றைக்கி அனுப்பி விட்றீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் அவங்க வந்திருக்கிறது நம்மளுடைய நட்புக்காக இல்லை, அவங்களுடைய தேவைக்காகவும் தெரியும். அந்த மாதிரி நண்பர்கள் நமக்கு தேவையே இல்லை. அதே மாதிரி நம்ம நிறைய சொத்து வச்சுருக்கோம், நம்மக்கிட்ட நிறைய பவர் இருக்குது, பணம் இருக்குது அப்படின்னா சொந்தங்கள் எல்லாம் என்னுடைய மாமி அப்படிம்பாங்க, என்னுடைய அத்தை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உறவாடும் சொந்தங்களோட உறவாடாதீங்க. பணம் இருந்தால் தான் பாசம் காட்டுற அந்த உறவுகள், பந்தங்கள். அதாவது நிறைய வேலையில் இருக்கீங்க, பெரிய வேலையில் இருக்கீங்க, நிறைய பணம் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்காக அப்படியே உருகிற மாதிரி நடிக்கிற பந்தங்களோடு இருக்காதீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள விட நீங்கள் இவங்களாம் யாருமே இல்லாமல் அனாதையாக வாழ்கிறதே மேல். அதனால் உண்மையான நண்பர்களை, சொந்தங்களை, பந்தங்களை கண்டு வாழுங்கள், நன்றாக வாழுங்கள்.